இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெல்டா நிறுவனம் அண்ணா திமுக ஆட்சி வந்தது, டாடா நிறுவனம் வந்தது, ஓலா வந்தது, எத்தர் வந்தது, சிம்பிள் வந்தது. எவ்வளவு நிறுவனங்கள் அண்ணா திமுக ஆட்சியில் வந்து பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலாக தமிழ்நாட்டிலே 2015ஆம் ஆண்டு உலக முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தினார்கள். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தொழில் முதலீட்டை நடத்தப்பட்டது. சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு இன்றைக்கு பெரும்பாலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்திருக்குது. அதனாலதான் இளைஞருக்கு வேலை கிடைச்சிருக்குது. அம்மா வழியிலே வந்து அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாசம் சென்னையில் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தணும். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தோம். 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அதன் மூலமா பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது. அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் இன்றைக்கு பெரும்பாலான தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. சில தொழிற்சாலைகள் கட்டப்பட்டு வருகிறது. இது அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது கொண்டு வரப்பட்ட செயல்பாடுகள்.